இங்க மீனா ஒரு பக்கம் ராஜிக்கும் கதிருக்கும் நல்லாவே செட் ஆயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே சேர்ந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் அதை பத்தி கோமதி கிட்ட பேசும்போதும் கோமதியும் இந்த மாதிரி கூடிய சீக்கிரம் எனக்கு எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு பிள்ளையை பெற்று கொடுங்க, சொல்லப்போனா நானும் எவ்வளோ நாள் தான் இப்படி சும்மாவே இருக்கிறது, என் பேரன் பேத்தியோட நான் விளையாட வேண்டாமா அப்படின்ற மாதிரி அவங்க மனசுல இருக்கிற ஆசையை இங்க ரொம்ப தெளிவா இங்க நம்ம மீனா கிட்ட கன்வெர்ட் பண்றாங்க. அப்ப மீனாவும் செந்தில கூட்டிட்டு அங்கிருந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது செந்தில் கிட்டே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா செந்திலோட எண்ணம் எல்லாமே குழந்தை மேல கிடையாது. அவரோட எண்ணம் நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல ரிச்சா மாறதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. சொல்லப்போனா செட்டில் ஆகணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அவர் மைண்ட்ல இருக்கு. அது செட்டில் ஆகினதுக்கு அப்புறம் தான் அவர் இந்த குழந்தைய பத்தி யோசிக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா மீனாவோட மனசுல மட்டும் குழந்தை சம்பந்தப்பட்ட ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகள் ரொம்பவே அதிகமா வளர ஆரம்பிக்குது. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எப்பவும் போலியே அஞ்சலி இங்க சரவணனுக்கு கால் பண்ணி, சரவணா உன் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியுதுடா, ஆனா அந்த பிரச்சனைகளை நீ எதுக்குடா மறைச்சிக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம உன் மனசுல எவ்வளவு கவலை இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டா நீ என்கிட்ட சொல்லலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதை கேட்டுட்டு சரவணனும் ஃபர்ஸ்ட் சொல்ல விருப்பம் இல்லாம இருந்தாலும் இன்னொரு பக்கம் அஞ்சலி இப்படி ஃபோர்ஸ் பண்றதுனாலயே அவரும் இந்த மாதிரி தங்கமயிலுக்கும் தனக்கும் என்ன ஆச்சு, தங்கமயில் என்னென்ன அராஜகம்லாம் தான் வீட்டில் பண்ணாங்க, அவளால தான் குடும்பம் எவ்வளோ வந்து அநியாயத்தை அனுபவிச்சாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த பக்கம் புட்டு புட்டு வச்சிடறாரு. அப்ப இதையெல்லாம் கேட்டுட்டு அஞ்சலியும், என்ன சரவணா சொல்ற, என் வாழ்க்கையோட உன் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கடா, எப்படி அவங்க இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, இப்படி பண்ண அவங்களுக்கு எப்படி மனசாட்சி வந்துச்சு அப்படின்ற மாதிரி இங்க அஞ்சலி ஒரு பக்கம் நம்ம தங்கமயில பார்த்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப சரவணனும், என்ன பண்றது அஞ்சலி, என் லைஃப்ல இந்த தங்கமயில் ரொம்பவே விளையாடிட்டா, அது மட்டும் இல்லாம என்னோட சுயமரியாதையை ரொம்பவே இழக்க வச்சுட்டா, என்னை பத்தி ரொம்ப அசிங்கமா என் வீட்டில் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சொல்லி என் பேரை கூட கெடுத்துட்டா, நான் அந்த ஒரு விஷயத்தினால தான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன், இப்போ நான் கோயிலுக்கு வர்றதுக்கான காரணம் கூட அதுதான் அப்படின்ற மாதிரி இங்க சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இங்க அஞ்சலியும், கவலைப்படாத சரவணா, இனிமேல் எப்போவுமே நான் உனக்கு துணையா இருப்பேன், ஒரு ஃப்ரெண்டா உனக்கு எப்போவுமே நான் உறுதுணையா இருப்பேன், உன் மனசுல எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை நீ நம்பி என்கிட்ட சொல்லலாம்டா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்டா க்ளோஸ் ஆகுறாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்க தங்கமயில அவங்க அம்மா பாக்கியமும் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சாப்பிடக்கூடாது, அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, சொல்லப்போனா வெட்டி சோறு திங்கிறதுக்கெல்லாம் அவளுக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி தங்கமயில அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அதுலயும் குறிப்பா அவ இந்த வீட்டில் சும்மா உட்காந்துருந்தாலாம் நான் அவளுக்கு சோறு போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட உண்மையான குணத்தை மறந்து இங்க தங்கமயில ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இதுலேயும் குறிப்பாக தங்கமயில் கூட வீட்டில் சாப்பிடாம அவங்க அங்கே கிடைக்கிற தண்ணியை மட்டும் தான் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கிட்டையும், ஏதாவது வேலை இருந்தால் எனக்கு சொல்லுமா அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்புகிறாங்க. பட் ஆனால் தங்கமயிலுக்கு இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில் ஒரு வேலைக்கு போனால் தான் சரி வரும், அதுவும் வெளியில் வேலைக்கு போனால் தான் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையோட தான் இதை பற்றி பேசுகிறாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே மறுபடியும் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் தங்கமயிலுக்கு பயங்கரமான அர்ச்சனை நடக்குது. அதுலேயும் பாக்கியம் தங்கமயில இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் கொஞ்சம் கூட கவனம் இல்லாம உன் புருஷனை விட்டு பிரிஞ்சுட்டியே, நீ எல்லாம் ஒரு பிள்ளையா, சொல்லப்போனா ஒரு பொண்ணுனா தான் புருஷனை விட்டு பிரியாம பயங்கர வெள்ளத்தனத்தை பண்ணி அவனை தான் கூட வச்சுக்கணும், அந்த அளவுக்கு வச்சுக்கிறது கூட உனக்கு வருத்த இல்ல, நீ ஒரு வேஸ்ட் பீஸ் அப்படின்ற மாதிரி இங்க தங்கமயில ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு இனிமேல் இந்த வீட்டில் சாப்பாடு கிடையாது, தண்ணியை கூட நான் நினைச்சாதான் தருவேன் அப்படின்ற மாதிரி தங்கமயில வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காகவே பாக்கியம் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா பாக்கியத்துக்கு பாரமா இருக்கிற தங்கமயில பார்க்க பிடிக்கல, அந்த பாரத்தை வெட்டி விடுறதுக்காக தான் அவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தங்கமயில வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தங்கமயிலோட மனநல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு போயிடுவான்னு சொல்லி இங்க மீனா யோசிக்கிறாங்க. யோசிச்ச மீனாவும் அடுத்து தங்கமயிலோட வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா தங்கமயில கொஞ்சம் கவலையில இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் முதல்லைக்கு இப்ப எவ்வளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் மீனாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்பும் போதே மனசெல்லாம் பாரமா இருக்கு, பேசாம பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு போயிடுவோன்னு சொல்லி கோயிலுக்கு போறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. அதனால அவங்களும் டைரக்டா கோயிலுக்குள்ள என்டர் ஆகும் போதே அவங்களோட கூட படித்த ஒரு ஃப்ரெண்டையும் கவனிக்கிறாங்க. பார்த்துட்டு எப்படிமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ரொம்பவே நல்ல விதமா பேசிட்டு போறாங்க. அதே நேரம் அவங்களோட வாழ்க்கையை பத்தியும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க லைஃப்ல அவங்க அத்தை தான் ரொம்ப உடம்பு சரியில்லாம தனியா இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறதுக்கு தான் நான் இப்போ ஆள் தேடிக்கிட்டு இருக்கேன், அவங்கள பாத்துக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா எனக்கு என்னோட வேலை ஈஸி ஆயிடும், அவங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் கேட்ட மீனாவும் டக்குன்னு நேத்து தங்கமயில் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. அப்ப
அவங்களும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி உங்கள் மாமியாரை பார்த்துக்கிட்டா ஓகேவா, நீங்கள் எவ்வளோ சம்பளம் தருவீங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லுங்கள், அவங்க ரொம்ப நல்ல அக்கா, அவங்க இப்போ சூழ்நிலை காரணமாக தான் வேறு வழி இல்லாமல் இப்போ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த மீனாவோட ஃப்ரெண்டும் கவலைப்படாத, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், என் அத்தையை பார்த்துக்கிறதுக்கு ஆள் தேவைன்னு சொன்னேன், நீ ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன், அதனால எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, நான் நாளைக்கே உனக்கு எவ்வளோ சேலரி என்ன எதுன்ட்டு என் ஹஸ்பண்ட்ட கேட்டுட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிற அட்ரஸ்க்கு போயிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவங்க சொல்கிறாங்க. இது கேட்ட மீனாவும் ரொம்ப சந்தோஷத்தோடு அங்கேருந்து கிளம்பி சாமி கும்பிட்றாங்க. இப்படி அவங்க ஒரு பக்கம் சாமி கும்பிட்டு இருக்கும் போதே இன்னொரு சைடு எப்பவும் போல அஞ்சலி சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சரவணனை கோயிலுக்கு வர வச்சு கோயிலில் வந்து அவர் மனசில் இருக்கிற கஷ்டத்தை சொல்லி இங்கே புலம்ப சொல்கிறாங்க. சொல்லப்போனால் அவர் மனசில் இருக்க கஷ்டத்தை கோயிலில் வந்து சொல்கிறப்போ அதை அந்த சாமியே கேட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடும் அப்படின்ற மாதிரி அஞ்சலி ஒரு பக்கம் சரவணனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கோயிலில் உட்காந்து இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க விஷயத்த எப்பவும் போல் யதார்த்தமாக சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புற மீனாவும் கவனிக்கிறாங்க. என்ன இது அஞ்சலியாச்சே, சொல்லப்போனால் சரவணன் தம்பியோட லவ்வர் ஆச்சே இது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் அப்படியே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ஷாக் ஆகிட்டு இருக்கும் போதே இவங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் சரவணன் இந்த பக்கம் தங்கமேல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றியும் இங்கே அஞ்சலி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு மீனாவும் இந்த ரூட் ரொம்ப தப்பாக போயிட்டுருக்கு, இப்போ சரவணனோட நடவடிக்கை சரியில்லை, இதை எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரூட்டை நம்ம மாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே இவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. பட் இந்த யோசனை மனசுக்குள்ளே இருந்தாலும் இதை பற்றி இப்போதைக்கு யார்கிட்டையும் பேச முடியாது, இவன் நம்ம அமைதியாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பின அவங்க அடுத்த நிமிஷமே இங்கே மயிலுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்க அக்கா, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை பார்த்துருக்கேங்க்கா, சொல்லப்போனால் நாளைக்கு அவங்க அந்த அட்ரஸ் தருவாங்க, நான் அந்த அட்ரஸ் தரேன், அங்கே போயிட்டு ஒரு வயசான அம்மா வீட்டில் முடியாமல் இருக்காங்க, அவங்கள மட்டும் பார்த்துக்கணும், பார்த்துக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இது கேட்ட தங்கமயிலும் ரொம்ப தேங்க்ஸ் மீனா, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ இப்போ இந்த வேலையை மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துட்டுனா எனக்கு இந்த வீட்டில் போன மரியாதை திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கும், நான் இந்த வீட்டில் உட்காந்து வெட்டி சாப்பாடு சாப்பிடாம உழைச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நான் இப்போ சரவணன் மாமாவோட சேர்றதுக்கான வழிகளை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பேன், ஏன்னா என்னால் இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதா எனக்கு கஷ்டமாக இருக்கு, அதுக்கடுத்து நான் வேலைக்கு போயிட்டேன்னா மற்ற எல்லாத்தையும் என்னால் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு இந்த பக்கம் மீனாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனால் மீனாவோட மனசுக்குள்ள தங்கமயில்கிட்ட பேசும்போது சரவணனும் அஞ்சலியும் பேசிட்டு இருந்த விஷயம் ஒரு மாதிரி உறுத்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்களும் டைரெக்டாக சரவணனை மீட் பண்ணி பேசலாம், சரவணன் எதுக்காக அஞ்சலி கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா தங்கமயிலுக்கு ஆதரவாக இருக்கிறது நாம மட்டும்தான், தங்கமயிலக்கா அவங்க அம்மா சொன்ன பொய்க்காக தான் அவங்க வாழ்க்கையை இழந்து இப்படி நின்றுட்டு இருக்காங்க, அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யலாம்னு சொல்லிட்டு இங்க மீனா ஒரு பக்கம் சரவணனை பார்க்க கடைக்கு போறாங்க. ஆனா கடைக்கு போனா இங்க பாண்டியனும் கூட இருக்கிறதுனால சரவணன் கிட்ட தனியா பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. அப்போ பாண்டியனும் என்னம்மா மீனா இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பாண்டியன். அதுக்கு மீனாவும் இல்லைம்மாமா, இங்கே ஃப்ரெண்டு ஒருத்தர் வீடு இருக்குது, அங்கே வந்தேன், அவங்கள பார்த்துட்டு இப்போ தான் கிளம்புறேன், சரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம கடைக்கு வந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி இங்கே மீனா சொல்கிறாங்க. அப்போ உடனே சரவணனும் இந்த பக்கம் மீனாக்காக கூல்ட்ரிங்க்ஸ்லாம் உடச்சி கொடுக்குறாங்க. மீனாவும் கடையில் உட்காந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சரவணன்ட்ட பேசலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏன்னா பாண்டியன் இருக்கும்போது இதை பற்றி பேச முடியாது, அப்படி ஒரு விஷயம் பாண்டியனுக்கு தெரிஞ்சாலும் சரவணனுக்கு பிரச்சனை தாங்கிறதுனால அவங்க அமைதியாக கிளம்பிடுறாங்க. ஆனால் கிளம்பும் போது கூட சரவணன் கிட்ட எப்படியாவது பேசணும், அவங்ககிட்ட அஞ்சலி விஷயத்தில் ஷார்ப்பாக இருக்க சொல்லணும். ஏன்னா மறுபடியுமே கல்யாணம் பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பழைய லவ் தொடர்பு வந்துச்சுன்னா அந்த ரெண்டு பேரும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா தங்கமயிலோட வாழ்க்கை வீணாக போயிடும், தங்கமயிலக்கா ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி மயிலோட வாழ்க்கையை பற்றி மீனா ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க. அவங்க கவலைக்கு ஒரு முடிவு கிடைக்குமா? சொல்லப்போனால் சரவணன் மறுபடியும் அஞ்சலி கிட்ட பேசுறதை விட்டுட்டு தங்கமயிலை பற்றி யோசிப்பாரா, தங்கமயில் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.